ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன், இப்போதான் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. என்ன கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? வீட்டில் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா லூசு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. எப்பயோ செத்து போன பொண்ணை பிடிச்சி தொங்கிக்கிட்டு இருந்தேன்னா உனக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. ரீசர் தானே, நம்ம சீனிவாசன் ஒருத்தர் இருக்கான், நம்ம பையன் ரீசர் ஆஃபீஸில், அவன்கிட்ட சொன்னால் அந்த ஃபார்மை கீச்சு போட்டுருவான். எனக்கு எனக்கு என்னோட ஆள் வேணும்ல, நான் எப்படி அவனை விட்டு வர முடியும்? ஆனால் உனக்கு எவ்வளோ பிடிக்கும்? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. என்னைக்கு சொல்லியிருக்கேன் என்ன உனக்கு பிடிக்கும்? நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அது. முதல்ல இருந்து அவர் கால் பண்ணினான்னு சொல்லிடுறேன் இந்த சேனல்ட்டு. அவள் வேறு நான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேன். அப்புறம் அச்சோ அதுக்குள்ளே வெயிட்டிங்கில் போடுறாளே, இது மாதிரி கோபி ஃபோன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் எடுத்துருமா, நான் சும்மாதாமா விளையாட்டுக்கு தான் பார்த்தேன். கோட் படத்தில் குட்டி கோபி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரங்களை நடித்துள்ளார். அடுத்து வெங்கட் பிரபு சார் சொல்லு. கோபி வெங்கட் பிரபு சார் கிட்ட எப்பவுமே உரிமையா கேட்பேன். ஏன்னா அவரோட படத்தினால ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் எனக்கு எப்பவுமே கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த டீம்ஸ் இருக்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஜாலியான டீம். ஏன்னா தளபதி உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. அவர் படத்துல நடிக்கும் போது ஒரு அதாவது எப்படி சொல்றது, அடுத்த ஒரு இதுன்னும் போது அவர் கூட நான் நடிச்சிருக்கேன். இந்த சீன்ல பார்த்துருக்கேன், கோட்ல நான் பண்ணியிருக்கேன். அந்த சென்னை 28 டீம்ல ஒவ்வொரு டீம்ஸும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாள் விசிட் பண்ணி ஒவ்வொரு நம்ம கருணன்லாம் வந்து அவர் ஹீரோன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகேவா? அவ்வளோ பெரிய சசிகுமார் சார் இருக்காரு, ஸோ சூரி சார் இருக்காரு, ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது லைக் ஆனால் அவர் கொடுக்குற ஸ்பேஸ் கம்மியாக தான் இருந்தது. பார்த்தீங்களா? முருகர்லாம் அங்கேயே சாப்பிட்றா போல. ஆனால் பிள்ளையார் சாப்பிட்டா மட்டும் இந்தியாவில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஏன்? ஸோ எஸ்விடிவி நேயர்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். ஸோ இன்னைக்கு செலிபிரிட்டி டாக் ஷோவில் என் கூட யார் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு பொண்ணை லவ் பண்ணால் நம்ம எப்படி துரத்தி போய் லவ் பண்ணுவோமோ அதே மாதிரி அண்ணனை துரத்தி ஒரு வழியாக நான் லவ் பண்ணி இன்டர்வியூக்கு கூட்டிகிட்டு வந்துட்டேன். இட்ஸ் நன் அதர் தேன் அவர் நான் என்னன்னு சொல்கிறது, ஆக்டர்னு சொல்லவா, கமெடியன் சொல்லவா, என்டர்டெய்னர்னு சொல்லவா, ஹீரோன்னு சொல்லவா, மோஸ்ட் சார்மிங், சிங்கிள் அண்ட் ரெடி டு மிங்கிள் குட்டி கோபி. என்ன ஹாய் எஸ்பிடிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். நான் தான் அவங்க குட்டி கோபி அப்படின்னு. சில பேருக்கு வந்து குட்டி கோபின்னா டக்குன்னு தெரியாது. ஆடே குட்டி கோபி அப்படின்னு சொன்னதான் தெரியும். ஹாய் பிரதர், நைஸ் டு மீட் யூ. ஹைனா தேங்க்யூ ஃபார் யுவர் டைம்னா. தேங்க்யூ. ரொம்ப நாளாக வந்து என்ன கூப்பிட்டு தான் இருந்தாரு. நான் வந்து பிஸி அப்படிலாம் நினைக்காதீங்க. என்னங்க அடிக்கிற வெயிலுக்கு வீட்டை விட்டு வெளியே வரவே முடியல. ஏன்னா ஆல்ரெடி கொஞ்சம் அப்படியே என்ன சொல்றது, இந்த நெருப்புல இந்த பாவா பாத்தியா பாவா அப்படியே ஒரு டயர் மட்டும் தனியா வருது அப்படின்ற மாதிரி நான் வெளியே வந்துட்டு வீட்டுக்கு போனாலும் அப்படிதான் இருப்பேன். ஸோ அந்த கிளைமேட்டுக்கு பயந்தே தான் வீட்டுக்குள்ளேயே இருக்கேன். கண்டிப்பா. இதுவே என்ன சொல்லுவாங்களே, ஃபைனலி வந்தாச்சு. ஆமாண்ணே, ரொம்ப ஹாப்பிண்ணே உங்களை பார்த்ததுக்கு. ரொம்ப நாள் ஆச்சு லைக் உங்களை பார்த்து. இப்போ வந்து மறுபடியும் வந்து அண்ணன் ஒரு ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி எங்களுக்கு கண்டிப்பாக தெரியல. கொஞ்சம் படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ வந்து டெலிவிஷன்ஸ் ஓகே, அதனால இத்தனை வருஷம் இருந்தாச்சு. இப்போ ஃபுல்லாகவே படத்தில் கான்சென்ட்ரேட் பண்ணுறதுனால கொஞ்சம் சின்ன லோ பட்ஜெட் படமும் இருக்குது, கொஞ்சம் ஹை பட்ஜெட் படமாக இருக்கா. ஸோ அதில் அப்படியே கான்சென்ட்ரேட் பண்ணுறது. பட் இருந்தாலும் டெலிவிஷன்ஸ் கூப்பிட்டா பண்ணி தான் ஆகும். ஐயா நீங்கள் வேலைன்னு கூப்பிட்டாலே வருவேன் ஐயா. அது இதெல்லாம் கிடையாது, கையில் குடிசியாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அங்கேருந்து தான் வளர்ந்தோம், அதெல்லாம் மறக்கவே முடியாது. நம்மளுக்கு அதுக்குண்டான வாய்ப்புகள் கிடைக்கல, கிடைச்சா கண்டிப்பாக பண்ணுவோம். கண்டிப்பாண்ணே. ஸோ வந்து ரொம்ப நாளாக ஒரு கேள்வி வந்து, அண்ணன் வந்து சிங்கிளாகவே இருக்கீங்க, ஸோ முரட்டு சிங்கிளாகவே இருக்கீங்க, அதுக்கு காரணம் என்ன தெரிஞ்சுக்கலாம்? அதுக்கு காரணம் விஜய் டிவி தான். அப்படி நாம தான் முரட்டு சிங்கிள் ஷோவில் எத்தனை போயிட்டு என்ன விட்டாங்க, அதுலேருந்து முரட்டு சிங்கிளாக தான் இருக்கேன். அது எப்படி தெரியல, எனக்கு மூஞ்சி வாட்டமா இல்லை என்னன்னு எனக்கு தெரியல. எதுக்கு எனக்கு இன்னமும் எனக்கு கன்ஃபியூஷனாக இருக்குது. அதான் சொல்லுவாங்களே, இன்னும் அந்த கேள்வி என்கிட்ட ஓடிட்டே இருக்கியா அப்படின்ற மாதிரி. முரட்டு சிங்கிள் அந்த ஷோக்கு என்ன ஏன் கூப்பிட்டாங்க அப்படின்னு தெரியாது. இதுவே ஆனால் எனக்கு வந்து என்ன 90s கிட்டு, ஓகேவா? எனக்கு என்ன எப்போ தெரியும் மன உடைச்சலாக நான் இது மாதிரி மச்சான் இது மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு வரணும் அப்படின்னா வந்துடலாம் மச்சான், அன்றைக்கி நான் தான் எம்சி. ஆமாம் என்ன ஃபங்க்ஷன் மச்சான்? இல்லை மச்சான் என் பையனுக்கு 3வது பர்த்டே.
என் கூட படிச்ச பையனுக்கு ஸோ 3வது பர்த்டேவா, சரி ஓகே அது கூட பரவாயில்ல மச்சான். இந்த மாதிரி ஸ்கூலில் ஒரு சீட்டு வாங்கணும், ஒரு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் ரொம்ப ஃபீஸ் கேட்குறாங்க, உங்களுக்கு தான் நீ அங்கே கெஸ்டெல்லாம் போயிட்டு வந்திருக்கே அப்படின்னா டிஸ்கவுண்ட் ஏதாவது 7வது சேர்க்கணும் அப்படின்னா யாருக்கு அப்படின்னா இல்லைம்மா நம்ம தங்கச்சி பாப்பாக்கு. தங்கச்சியாடே நீ ஏன் கூட படிச்ச, உன் தங்கச்சி 7வது வரை படிக்க விட்டா என்னதான் சொல்றதுன்னு தெரியல. ஆக்சுவலி இது பார்த்தீங்கன்னா இப்போ என்ன வீட்டில் ரொம்ப ட்விஸ்டான விஷயம் அப்படின்னா, என் சித்தி பையன் என்னோட நான் இப்போ நான் 12th அவன் ஓகே அதான் மேக்ஸிமம் வந்து என்னோட ஒரு 7 வயசு 8 வயசு சின்ன பையன் ஓகேவா. அவனுக்கு வர 7ஆம் தேதி நிச்சயதார்த்தம். உங்க சப் ஜூனியருக்கே நிச்சயதார்த்தங்கிற தம்பிக்கு சித்தி பையனுக்கு நிச்சயதார்த்தமா எங்க அம்மா இப்படி பாக்குறாங்க, என்னத்தை நான் பதில் சொல்றது. சரி ஓகே பாப்போம் அப்படியே போட்டோம் அப்படின்ற மாதிரி. ஆனா கூடிய விரைவில் உங்கள் முரட்டு சிங்கல் குட்டி கோப்பியாக நான் உலக மாதிரி எடுத்துக்கிறேன். கண்டிப்பாக இந்த வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்றாங்க. முரட்டு சிங்கல்ன்ற டாக்லைனை தூக்கி கப்புள்ஸ் மிஸ்ஸஸ் திருநெல்வேலியில குட்டி கோப்பி போறான். சூப்பர்ண்ணா. இப்போ நீங்க கல்யாணம் பண்றீங்க ஓகே, பட் நிறைய பெண்கள் வந்து இப்போ நீங்க இந்த சொன்னனால வந்து ஷாக் ஆயிருப்பாங்களா, ஐயோ குட்டி கோப்பி கல்யாணமா, ஐயோ குட்டி கோப்பி கல்யாணமா, ஷாக்லாம் ஆக மாட்டாங்க. அப்பாடா தொலைஞ்சாடா அவன் இத்தனை வருஷம் வரட்டு சிங்கிள்னு சொல்லிட்டே இருந்தான் அப்படின்னாங்க. பட் இருந்தாலும் ஐ ஹேவ் லாட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், அவங்களுக்கு எல்லாருக்குமே எப்பயாவது மச்சான் சீக்கிரம் போடுறா கல்யாண சாப்பாடு போடுறா இதுக்கான ஊர் பக்கம் போறதே கிடையாது. எப்பப்பா ஏன்பா இன்னும் கல்யாணம் ஆகலையா, நீ சினிமாவில் தானே இருக்கிற, உனக்கா பொண்ணு கிடைக்கல எதுனா சினிமாக்காரங்க வீடே கொடுக்க மாட்டான், அவங்க வீட்டுக்காரங்க எங்க கொடுப்பாங்க, நீ நல்லா சொல்லிப்பா. சத்தியமா அதுதான் மாற்று. பட் இருந்தாலும் கூடிய விரைவில் 3 வருஷத்துக்குள்ள கல்யாணம் ஆயிரும் அப்படிங்கிற கல்யாணம் ஆயிடுங்க. லவ் அண்ட் அரேஞ்ச் மேரேஜா இருக்கலாம், அரேஞ்ச் அண்ட் லவ்வா இருக்கலாம், எது வேணாலும் இருக்கலாம். அதான் அடுத்த கேள்வி நான் அதான் கேட்கலான்னு வந்தேன். லவ் மேரேஜா அரேஞ்ச் மேரேஜா இது வரைக்கும் வருதுப்பா. லவ் கம் மேரேஜா அதுதான் அவ்வளவு இங்கிலீஷ்லாம் நமக்கு தெரியாது, அதுதான் நான் அப்படியே சொன்னேன். ஓகேண்ணா ரைட்ண்ணா. ஸோ வந்து இளமை எப்படிண்ணா, எப்படி இளமையாவே இருக்கீங்க? ஏன்னா வந்து நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, என்னப்பா 10 வருஷத்துக்கு முன்னாடி தலைவனை பார்த்தா யோகா அண்ட் தென் கேரளாக்கு போயிட்டு இந்த டெய்லி ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் அந்த இது நட்ஸ் சம்திங்ஸ் இதெல்லாம் எதுவுமே பண்றதே கிடையாது. வீட்டில் 3 நாள் சோறு போட்டாங்கன்னா சோறை நல்லா சாப்பிட்றது. அந்த ரைஸ் வந்து நம்ம வேற எதுவும் டயட்டோ அந்த இதோ எதுவுமே கிடையாது. என்னோட ஃபாதர் ஜீன் தான் எனக்கு. ஸோ அது இப்படிதான் எங்கள் அப்பாவும் என்னோட இன்னும் கொஞ்சம் அப்படி கொஞ்சம் இதுவாக இருப்பார். எனக்கு மேக்ஸிமம் நான் பண்ணாத வைத்தியம்லாம் கிடையாது. ஐயா அதை சாப்பிடுங்க, இதை சாப்பிடுங்க, பாதாம் பிசினி சாப்பிடுங்க, நைட்டு பாலில் தேன் ஊற்றி சாப்பிடுங்க, இவ்வளோ சொல்லிட்டாங்க. ஒன்றுமே கிடையவே கிடையாது. பட் இருந்தாலும் எனக்கு கொஞ்சம் இதுன்னா எனக்கு இந்த ஹெல்த் இஷ்யூவாக எனக்கு எதுவுமே இது வரைக்கும் இது ஆனது கிடையாது. இதே மாதிரி கடவுள் வச்சுருந்தாருன்னா போதும் நம்மளுக்கு. இந்த ஒரு எனக்கு அந்த ஃபேட்னஸ் இல்லாதனாலும் அப்படின்றது கிடையாது. எனக்கு இது ஒரு அந்த இதுவாக கம்ஃபர்டபுளாக இருக்குது, எனக்கு சூப்பராக இருக்குது இந்த பாடி எனக்கு ஓகே. சூப்பர்ண்ணா சூப்பர். ஆனால் சில டைம்லாம் எனக்கு அப்படியே பொறாமையாக இருக்கும். பக்கத்தில் வந்து பாடியில் அப்படின்னு என் கிளாஸ் பசங்களாம் கூட கிளாஸ் பொண்ணுங்களாம் உங்களுக்கு இப்போ சைட்டாக இருக்கலாம் அப்படின்னு அப்படிலாம் யோசிப்போம். நம்மளும் கொஞ்சம் இது மாதிரி இருந்தால் நம்மளுக்கு நேரம் கமிட்டட் ஆகி நேரம் லவ் மேரேஜ் எல்லாம் பண்ணிருக்கலாம். ஹனிமூன்லாம் போய் நேரத்துக்கு தாய்லாந்துல போய் ஒரு ஸ்டோரி போட்டுருக்கலாம். தாய்லாந்துல நடக்கும். இப்ப நீங்க டிசம்பர்ல கல்யாணம் பண்ண போறீங்க, அடுத்த வருஷம் இப்ப எஸ்வி டிவிலே நாங்க ஏதாவது பண்ணலாம். எங்க வீட்டுல கூட இன்னும் எதுவுமே குறிச்சு வைக்கல. இவரே குறிச்சுக்கிறாரு டிசம்பர்ல கல்யாணம். ஏன்னா டிசம்பர் தாண்டா ஜனவரில அந்த தை மாசம் கல்யாணம் பண்ணா அப்படி இருக்கும். ஓகேண்ணா. ஜனவரி ஒரு வருஷம் எடுத்துக்க, அந்த ஒரு வருஷத்துக்குள்ள கண்டிப்பா ஆயிரும். ஓகேண்ணா. ஸோ அதுக்கு முன்னாடிண்ணே வந்து ஒரு சின்ன ஒரு அன்பளிப்பா ஒரு டிஷ் ஒன்று கொண்டு வந்திருக்கேண்ணே. டிஷ் ஆமா, இது வந்து என்ன அப்படின்னா, நீங்க பாதாம் நேத்து வச்சு இந்த சைட் டிஷ்ஷா இல்ல வெறும் டிஷ்ஷா? இல்லண்ணா வெறும் டிஷ், நேத்து செஞ்ச டிஷ். ஸோ என்ன அப்படின்னா, நீங்க இந்த பாதாம் பிஸ்டா எல்லாம் நான் சாப்பிட மாட்டேன்னு சொன்னீங்க இல்லையா, அதனால நீங்க பாத்தீங்க அப்படின்னா அந்த முந்திரியோட வந்து உங்களுக்கு ஒரு நட்ஸ் கலந்த ஒரு கொலக்கட்டை மாதிரி. கொலக்கட்டை ஆமாண்ணா, இது உங்களுக்காக அன்பளிப்பா நாங்கள் கொண்டு வந்து நீங்க அப்படியே சாப்பிட்டே பேசலாம். ஓகே ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது பார்த்தோன்னே ஒரு ஜோக் ஒன்று ஞாபகம் வருது. சொல்லுண்ணா. கரெக்டா. என்னன்னா வந்து இது மாதிரி எப்பவுமே வந்து இங்கே இருக்காங்களே, எல்லா சாமியும் இங்கே இருக்காங்க. இப்போ சிவன், பார்வதி, முருகர், பிள்ளையார், இவங்க 4 பேர் என்ன பண்ணாங்களா, ரொம்ப இங்கே இருக்க ரொம்ப சம்மர் டைமாக இருக்குது, வெக்கேஷன் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வெளிநாட்டுக்கு போயிட்டு ஃபுல்லாக தங்கிட்டு இருக்கும்போது இப்போ காலைல சாப்பிடணும்ல, வாங்க எல்லாரும் சாப்பிட்லாம், முருகாவா சாப்பிட்லாம், பிள்ளையார்வா சாப்பிட்லான்னு கூப்பிட்றாங்க. முருகர் வந்துட்டாரு, சிவன் வந்துட்டாரு. ஆனால் பிள்ளையார் மட்டும் இல்லை நான் இந்தியாவுக்கு போகிறேன் அப்படின்னு போயிட்டார். மதியானம் ரிட்டர்ன் சாப்பிட்டு வந்துட்டுக்கிறாரு. மதியானம் வாங்க லஞ்சு சாப்பிட போகலாம், எங்கன்னா ஹோட்டல் போகலாம் அப்படின்னு. இல்லை நான் இந்தியாவுக்கு போகிறேன். இது மாதிரி எப்போ சாப்பிட கூப்பிட்டாலும் அவர் நான் இந்தியாவுக்கு போகிறேன்னு வந்துடுறாங்க. ஏன் முருகர்லாம் அங்கேயே சாப்பிட்றாப்புல, ஆனால் பிள்ளையார் சாப்பிட்டா மட்டும் இந்தியாவில் தான் வந்து சாப்பிடுவாங்க. ஏன் இல்லைண்ணா, எனக்கு அந்த அளவுக்கு அறிவு இல்லை, நீங்களே சொல்லிட்டீங்கன்னா. பிள்ளையார் தான் சாப்பிடுவோம், கொல்கட்டை தானே சாப்பிடுவாரு. இந்தியாவில் தானே கொல்கட்டை இருக்கு.
என்ன பண்றது, கொல்கட்டா கொல்கட்டா ஜோக்லாம். சரி ஓகேண்ணே. ஆனால் இப்போ நீங்கள் சொன்னனால நான் ஒரு விஷயம் சொல்லலான்ட்டு இருக்கேன். ஒரு 3 வேர்டு, அது வந்து ஒரு உங்களுக்கு ரிலேட்டடான உங்களோட டேக்லைன்னே வச்சுக்கோங்களேன். அது 3 வேர்டு. நான் அதை ஆக்ஷன் பண்ணி காட்டுவேன், நீங்கள் அதை சொல்லணும். சும்மா அப்படியே ட்ரை பண்ணலாமாண்ணே? இது என்ன வேர்டு? கடி. ஓகேண்ணே. நானே மைண்ட் ஆர்டிஸ்ட் நேஷனல் லெவல் போயிருக்கேன்டா. நான் தமிழ் ரெப்ரசன்டேட்டிவ் நேஷனல் லெவலில் ஃபர்ஸ்ட் பிளேஸ்லாம் வாங்கியிருக்கேன். ஆனால் நீ பண்ணுற எக்ஸ்பிரஷன் என்னால் எக்ஸ்போஸ் பண்ணவே முடியல. இல்லைண்ணா, இவங்க ஒரு ஆக்ட்ரஸ், இவங்க இந்த இது ஓகேண்ணே. கடி ஜோக்கு அவ்வளோதான். சூப்பர்ண்ணா. இதை நேற்று ஃபுல்லாக வந்து நான் யோசிச்சு இதை உங்ககிட்ட பண்ணி இதை நான் காட்டியே ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கேன். இன்னொரு ஐட்டம் வச்சுருக்கேண்ணே. எப்படின்னா நீங்கள் சொன்னீங்க இல்லையா, நான் வந்து ரொம்ப என் பாடி வந்து ரொம்ப ஒல்லியாக தான் இருக்கேன், சில பேர்லாம் ரொம்ப ஹைட்டாக இருப்பாங்க அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க. ஆனால் உங்கள் உருவம் தான் வந்து குட்டி, ஆனால் உங்கள் மனசு ரொம்ப பெருசுண்ணே. ஆஹா, ஒரு 2 நாளாவே எழுதிட்டு இருக்கேன் இந்த 2 ஜோக்கு. சார் இப்போ அதே மாதிரி நீங்க கொஞ்சம் ஒரு கடுக்கு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க. காரம் குறைஞ்சிருக்காது, இடம் போடாது. இது மாதிரி நிறைய ஜோக்குலாம் நிறைய இது ஒரு பழமொழிகள் இருக்கு. அதுல எது நான் நிறைய நானும் பார்த்துருக்கேன். சின்னதா அப்படியே எதுவுமே அவங்களை பார்த்தாலே அந்த இதுவே தெரியாது. அதாவது என்ன சொல்லுவாங்களே, டோன்ட் ஜட்ஜ் அ புக், டோன்ட் ஜட்ஜ் பை த கவர் ப்ரோ அப்படின்னாங்களா. அது மாதிரி தான் யாருமே ஆளை பார்த்து எடை போடவே கூடாது எல்லாருக்குமே. மேபி வந்து எனக்குலாம் வந்து உண்மையான நான் சொல்றேன், ஓப்பனாக சொன்னேன்னா சின்ன வயசுலேருந்து எனக்கு நடிக்கணும்னு தான் ஆசை அப்படின்லாம் எதுவுமே கிடையவே கிடையாது. எனக்கு நடிக்கணும்னு ஆசையே கிடையவே கிடையாது. அதுவாக ஆட்டோமேட்டிக்காக எனக்கு காலேஜில் வந்து கல்ச்சுரல்ஸ் போயிட்டு அதெல்லாம் மூலயமா வந்து நான் போயிட்டு ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு ஒரு கால், இது மாதிரி வரீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் வரேன்னு சொன்னேன், அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. வேறு எந்த இதுக்கும் நான் எந்த கம்பெனிஸோ இதுவோ அதுக்கு முன்னாடியெல்லாம் நான் ஏறுறதே கிடையாது. நான் ஆஃப்டர் தட் ஐ வில் ரீச். நான் ஆதித்யாவில் ரீச் ஆனதுக்கப்புறமா நிறைய கம்பெனிஸ் வாண்டடாக நானே போயிருக்கேன், ஆடிஷன்ஸ் அட்டன் பண்ணியிருக்கேன். மேபி நான் நிறைய 100 ஆடிஷன் அட்டன் பண்ணால் அதில் ஒரு 2 கூப்பிடுவாங்க, அவ்வளோதான். ஸோ அதுதான். அதுக்கப்புறமா தான் நான் மோஸ்ட் ஆஃப் ஆடிஷன்ஸ் எல்லாமே விட்டுறது. சும்மா இப்போ வந்ததுனா கூட ஒரு வாட்ஸ்அப்பில் என்னோட டீட்டெயில்ஸு எல்லாத்தையுமே அனுப்பிச்சி விடுவேன். ஸோ அவங்க பார்த்துட்டு கூப்பிட்டாங்க, அங்கே போயிட்டு நான் பெர்ஃபார்ம் பண்ணி காட்டுவேன். மேபி அவங்க பர்ஃபார்ம் பண்ணி காட்டும் போது அவங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிரும். அதுவே அதர்வைஸ் வந்து அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் டிஜிட்டல் இந்தியா கிடையாது, டிஜிட்டல் வேர்ல்டு இது ஆக்சுவலி. உண்மை ஓகேவா? ஏன்னா நான் வந்து சின்ன விஷயங்கள் ஏதாவது ஒரு சின்ன குழந்தைகிட்ட, ஏன்னா ஆன்லைன் கிளாஸ் வந்ததுலேருந்து எல்லாருக்கிட்ட மொபைல் இருந்தனால, ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ணியிருக்கேன் பாருங்க அப்படின்னு. எனக்கு இப்போ ரீசனாக எனக்கு ரொம்ப அடிக்டடான ஒரு விஷயம், அந்த ஒரு பையன், குட்டி பசங்க 2 பேர், ஹாய் நான் உங்க தேவா பேசுகிறேன், என் தம்பி இப்போ வந்து ஒரு பாட்டு பாட போகிறான், இதுல இருந்து பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கேன். சொல்கிறேன், குட்டி குட்டி பசங்கலேருந்து எல்லாருமே ரீச்சு. இப்போ வாண்டடாகவே எல்லாருமே அந்த இதுல காஸ்டிங் கால்ஸ் போடுவாங்களா, அதில் சொல்கிற முக்கியமான விஷயம் கீழே என்னன்னா, டோன்ட் சென்ட் ரீல்ஸ் அண்ட் தென் இது ரீல்ஸ்ல இருக்கிற அந்த வீடியோஸ்லாம் அனுப்பாதீங்க, ஆக்டிங் வீடியோஸ் ஆமா அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ அப்படிதான் போயிட்டு இருக்கு இப்போ. அப்படியே போயிட்டு இருக்கு. சூப்பர்ண்ணே. ஸோ இப்போ வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்கண்ணே. ஸோ நான் ஒரு கேள்வி வந்து உங்ககிட்ட வந்து அடிக்கடி ஒரு விஷயம் வந்து என்கிட்ட கேட்டே அனுப்புனாங்க. ஸோ குட்டி கோபி அவர்கள் வந்து ஒரு ஹீரோ மெட்டீரியல், அவர் வந்து ஒரு ஹீரோ, அவர் ஏன் வந்து இன்னும் இல்லைண்ணே உண்மையாவே என்கிட்ட இந்த நான் வந்து குட்டி அண்ணனை வந்து நான் வந்து இன்டர்வியூ எடுக்க போறேன் அப்படின்னு சொன்னப்ப நீங்க வந்து என்ன சொல்றீங்க, நீங்க அவர்கிட்ட கேளுங்க, அவர் ஒரு ஹீரோ மெட்டீரியல், ஏன் வந்து ஹீரோவை இன்னும் படம் பண்ணாம இருக்காரு அப்படிங்கிற மாதிரி நீங்க அவாய்ட் பண்றீங்களா? இல்ல வந்து சில பெரிய டைரக்டர்லாம் கேட்டது கிடையாது. நம்ம லைக் இப்போ ஃபர்ஸ்ட் டெபியூ டைரக்டர்லாம் இருக்காங்களே, அவங்களாம் வந்து கேட்டிருக்காங்க, இது மாதிரி கோபி ஒன்று வச்சு ஒரு ஸ்டோரி இது பண்ணியிருக்கேன், நீ பண்ணுறியா அப்படின்லாம் கேட்டிருக்காங்க. எனக்கு என்னன்னா வந்து நமக்கு சொல்றாங்களே ஓகே நம்ம பண்ணிடலாமே அப்படின்னு பண்றதுக்கு 5 நிமிஷம் ஆகாது. பட் நான் ஒரு பேர் எடுத்திருக்கேன், கொஞ்சம் ஒரு குட்டி பேர் எடுத்திருக்கேன், ஏதோ காமெடி பண்ணுவாரப்பா, அதுவே ஒரு பெரிய பேர் தான். ஏன்னா யாருமே டக்குன்னுலாம் வந்து மொக்கா காமெடி பண்ணுவாண்டா அப்படின்னு தான் எல்லாருமே சொல்லுவாங்க. அதாவது படத்திலே பெரிய காமெடி பண்ணாலே, நம்ம டெலிவிஷன்ல பண்ணியே நம்மளுக்கு இப்போ வரைக்கும் பசங்கள்ல இருந்து குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்கள வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கிற ஒரு விஷயம் இருக்கு. ஸோ ஏன்னா என்னோட கிராஃபை வந்து எனக்கு ரொம்ப இப்படி ஏற்றவும் தேவையில்லை, ஓகேவா, இறக்க மட்டும் கூடாது, இப்படியே இருந்தாலே எனக்கு போதும் அப்படின்றதான் நான் எல்லாமே இது பண்ணிட்டு இருக்கேன். மேபி லைஃப்ல கிடைச்சா கொஞ்சம் ஒரு நல்ல டைரக்டரா கிடைச்சா, அதாவது நான் ஹீரோவா இல்லாம அந்த கேரக்டர் ரோல், இப்ப நம்ம கருணன்லாம் வந்து அவரு ஹீரோன்னுலாம் சொல்ல முடியாது, ஓகேவா, ஆனா அந்த ஃபுல் த்ரோட் அவர்கிட்ட தான். ஏன்னா இப்போ அவ்வளோ பெரிய சசிகுமார் சார் இருக்காரு, ஸோ சூரி சார் இருக்காரு, ஸோ இவங்கெல்லாம் இருக்கும்போது
லைக் ஆனா அவர் கொடுக்குற ஸ்பேஸ் கம்மியா தான் இருந்தது பாத்தீங்களா. ஆனா இருந்தாலும் அவர் தான் ஹீரோ. பட் ஆனா அந்த கேரக்டர் தான் நின்று பேசும். ஸோ நம்மளுக்கு அந்த கேரக்டர்னால அதுலயே புரிஞ்சுக்கலாம் நம்ம இது வந்து. எனக்கு மேபி அதர்வைஸ் வந்து எதுவும் இல்லை. இன்னைக்கு வாஸ்கோட காமா ரிலீஸ் ஆயிருக்கு. அதுல ஒரு லிட்டில் பிட் நம்மளுக்கு எல்லாம் வர்றது எல்லாமே ஒரு நம்ம என்ன கேமியோல சொல்ல மாட்டேன், ஒரு குட்டி குட்டி ரோல், அவ்வளவுதான், சின்ன சின்ன ரோல் தான். ஸோ அதுல பண்ணியிருக்கேன். அப்புறம் ஒரு ஜர்க்குன்னு ஒரு பேய் படம் வரப்போகுது. அதுல வந்து நான் பர்சன், அதாவது அன்னோன் பர்சன்ஸ் தான் அந்த இது இல்லை. அதுல ஃபுல் அண்ட் ஃபுல் த்ரோட்டா பண்ணியிருக்கேன். அது பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு 4-5 படங்கள் இருக்கு, ஒரு அது முடிச்சு வச்சதே இருக்கு. அப்புறம் முக்கியமான ஒரு படத்துல ஒரு சின்ன ரோல்லாம் பண்ணியிருக்கேன். மேபி வருங்காலத்தில் ஒரு நல்ல கதைகள் எடுத்து ஒரு கேரக்டர் ரோல் கொடுத்தாங்கன்னா அது ஹீரோவா இல்லாம ஒரு கேரக்டர் ஆர்டிஸ்டா கண்டிப்பா பண்ணுவேன். கண்டிப்பா அது நடக்கும். ஸோ இன்னொரு கேள்வினா, இப்போ நீங்க நிறைய கடிஜோக்கெல்லாம் எழுதுறீங்களே, ஸோ அது எப்படி எழுதுறீங்க? அந்த தாட் ப்ராசஸ் எப்படி நீங்க ப்ரிப்பேர் ஆறீங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அது ஒன்றும் இல்லை பிரதர், ட்ராவலு இல்லை சம்திங்ஸ் நான் எதை பார்க்குறனோ எனக்கு அதை பார்த்த உடனே அந்த ஜோக் எழுதணும்னு தோணும். ஆனால் அந்த ஜோக்கை யாருமே கண்டுபிடிக்க கூடாது அப்படின்றத என்னோட மைண்ட் செட்டில் இருக்கும். ஓகே, அது எக்ஸிஸ்டிங் ஜோக்கா, ஆல்ரெடி சொன்ன ஜோக்கா இருக்கக்கூடாது. நான் யார்கிட்ட சொல்லிட்டு டக்குன்னு சொல்லிட்டாங்கன்னா அந்த ஜோக்கை நான் இது டெலிவிஷன்ஸ்ல போடவே மாட்டேன். ஓகே, ஷோரா பண்ணவே மாட்டேன். அதை சொல்லலை, யாருன்னா சொல்லலைன்னா 2-3 வாட்டி யோசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, ஓகே இன்னும் வெயிட்டா. அதான் நான் எக்ஸாக்டா அந்த ஜோக்கு கிட்ட அப்படி போகவே மாட்டேன். இப்ப சுத்திட்டு இப்போ ஒண்ணுமே கிடையாது. ஒரு கல்யாணத்துல வந்து கேமராமேன் இருக்காரு. அவர் வந்து போட்டோஸ் எல்லாம் எடுத்துட்டே இருக்காரு. இங்க இருந்து ஏதோ கிஃப்ட் எடுத்துட்டு கீழே போட்டாங்கன்னா ஒன்னு அந்த கேமராமேன் கொடுக்கணும் உடனே அவரே நாங்க அப்படின்னு எடுத்து கொடுக்குறாங்க. உடனே இங்க இருந்து ஐயர் இப்படி போயிட்டே இருக்காரு. ஐயர் பேக் எடுத்துட்டோம்னா ஐயர் அப்படி பேக்கை ஸ்லிப் ஆகி அந்த தேங்காய் அப்படி பண்ணி அந்த தேங்காய் எடுத்து இப்படி கொடுக்குறாங்க. ஸோ அந்த மண்டபத்துல யாராச்சும் எதுனா எதாச்சா போட்டாலோ இல்லை வேணும்னே போட்டாலோ இவர் மட்டும் போயிட்டு எடுத்து கொடுக்குறாராம். யார் எது போட்டாலும் ஏன் அப்படின்னு கேட்டேன். அவர் தான் போட்டோ எடுக்கிறவரான். போட்டோ எடுக்கிறவர் எது போட்டாலும் அவர் தான் எடுப்பாராம். ஸோ லைக் எப்படின்னா வந்து யோசிக்க விட மாட்டேன். ஆனால் அதில் ஒரு லாஜிக் இருக்கும். எந்த இது வந்தாலும் லாஜிக் இருக்கும். ஸோ அது மாதிரி தான் யோசிப்பேன். அது மாதிரி நான் ட்ராவல் பண்ணிருக்கும் போது நான் இப்போ எப்படி சொல்றது, கார்லையா இருக்கட்டும் இல்லை ட்ரெயின் பஸ் எதுவாக இருந்தாலும் போகும்போது அப்படியே பார்த்துட்டே போவேன். ஏதாவது சம்திங் என் கண்ணில் மாட்டிக்கும். டக்குன்னு அப்புறம் ஃபோன் எடுத்து வாய்ஸ் நோட் வச்சுப்பேன். வாய்ஸ் நோட் வச்சு இது மாதிரி ஒரு பையன் அப்படின்ட்டு, இல்லை இது மாதிரி ஒரு தாத்தா, இது மாதிரி ஒரு கடை, இது மாதிரி ஒரு மாலு, இது மாதிரி ஒரு பஸ்ஸு, இது மாதிரி அப்படியே என்ன பண்ண டக்குன்னு தூங்கிட்டு இருப்பேன். உங்களெலாம் தெரியாது, நான் தூங்கிட்டு இருக்கும்போது தூக்கத்தில் எதுனா ஒன்று யோசிச்சு ஐயோ இப்போ ஒரு ஜோக் வந்துச்சுல, தூக்கத்தில் நைட்டு 12 மணிக்கு 1 மணிக்கெலாம் நினச்சி வாய்ஸ் நோட் போய்ட்டு வச்சுப்பேன். காலைல ஆனால் எனக்கு புரியாது. ஏதோ சொல்லியிருக்காங்க என்னன்னு யோசிச்சு அப்புறம் ஞாபகம் வரும். ஸோ அதே மாதிரி தான் அந்த வேலை இருக்குது. இப்போ நாளைக்கு ஷூட்டிங்னா இன்னைக்கு, அதாவது நாளைக்கு காலைல 7 மணிக்கு நான் வீட்டிலேருந்து கிளம்புனா 8:30 மணிக்கு மேக்ஸிமம் நாங்கள் யூனிட்லாம் கிளம்புனா நைட்டு 3 மணி வரைக்கும் உட்காந்து எழுதுவேன். ஓகேவா, 4, 5, 6 ஒரு 3 மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு காலைல அவனுக்கும் எனக்கு ட்ரெஸ் எல்லாமே ஒரே மாதிரி ட்ரெஸ் எல்லாத்தையுமே இது பண்ணிட்டு அப்புறம் போகும்போதே எதுனா யோசிப்பேன், போகும்போது எதனா கண்டென்ட் கிடைக்குதா அப்படின்ட்டு. அதில் ஆக்சுவலாக வந்து 3 டைப்ஸ் ஆஃப் ஜோக் இது வச்சுப்பேன். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து ஸ்பாட், 15 செகண்ட்ஸ்க்குள்ளே சொல்லணும். எப்படின்னா மீன்ஸ் எப்படி சொல்றது, அப்படியே ஒரு சோகமாக இப்போ என்னாச்சு இல்லைண்ணா எங்கள் அம்மா ஆஸ்பத்திரியில் இருக்காங்க, ஐயோ என்னடாச்சு இல்லை நர்ஸாகிறாங்கோ அப்படின்னு டக்கு கட்டு ஒரு அடி அடிப்பாங்க. ஏன்டா நர்ஸாகிறாங்க அதிகா நான் மூஞ்சி அப்படி எடுத்துன்னு வரேன் டக்கு. அதுக்கப்புறம் சரி அப்புறம் உங்கள் அம்மா பற்றி பேசுகிறேன், எங்கள் அப்பா பற்றி எதுனா பேசுகிறேன். அட போனா நேற்று இதே நானும் எங்கள் அப்பா அப்படி தான் ஜாலியாக பேசினு இருந்தோம். திடீர்னு பார்த்தா எங்கள் அப்பா விட்டு போயிட்டாரு அப்படின்னு. ஐயோ அப்பா விட்டு போயிட்டாரு, அப்புறம் என்ன பண்ணீங்களா ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு போய் கொடுத்துட்டோம் அப்படின்னு. ஆஃபீஸ்க்கு எடுத்துன்னு எங்கள் அப்பா டிஃபன் பாக்ஸ் விட்டு போயிட்டாரு, அதை எடுத்துன்னு போய் விட்டோம். இது அதுக்கப்புறமா தான் அந்த டேன்னு சொல்லி தான் ஒரு ஜோக் அப்படியே பெரிய கண்டென்ட்டாக எடுப்போம். அந்த பெருசு. ஸோ 3 டைப்ஸ் இருக்கு. 15 செகண்ட்ஸ், அது மொத்தம் 3 நிமிஷம் சிங்கிள் டேக் தான். நடுவில் எங்க விட்டாலும் மறுபடியும் ஃபர்ஸ்ட் மறுபடியும் இந்த மாதிரி 20 டேக்லாம் எடுத்திருக்கோம். அது கண்டினியூஸா அது வந்துட்டே இருக்கு. சிங்கிள் டேக் எல்லாமே போனா தான் கரெக்டா இருக்கும். அதுவும் சிலதெல்லாம் வந்து அவனோட கவுண்டரா இருக்கட்டும் என்னோட இதாக இருக்கட்டும் ஸ்பாட்ல தான். இப்போ நான் மறந்துடுவேன். இப்போ என்னன்னா அவன் வந்து இல்லடா அப்படின்ட்டு ஏதோ ஒன்று அவனுக்கு தெரியும், அது ஞாபகம் இருக்கும். அப்பா பத்தி இப்போ ஜோக் சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன், அப்பான்னு சொல்லிடுவான். அப்படின்னு உடனே நான் என்ன பண்ணுவேன், அப்பா அப்படின்னு உடனே டேய் அப்பாடா அப்படின்னு. ஆமா அப்பா இது மாதிரி தான் என்ன பண்ணாங்களா, வேற எங்கேயோ போயிட்டு வேற ஜோக் சொல்லிட்டு கடைசியில வந்து இதே மாதிரி தான் அந்த அப்பா வந்து குத்தாரான் அப்படின்னு வந்து நிற்பேன். இப்போ எப்படின்னா வந்து எக்ஸாம்பிள் சொல்றேன், ஒரு பையன் வந்து மாடு நாளைக்கு வந்து மாடை பத்தி தான் வந்து கதை கேட்பாங்க, கட்டுரை கேட்பாங்க, ஃபுல்லா படிச்சுட்டு வந்துருங்க. நான் 100% சொல்றேன்னா பையன் மாடு பில் தொங்கும், பில் சாப்பிடும், பால் கறக்கும், குட்டி போடும், அப்படி இப்படி மாடை பத்தி எல்லாம் படிச்சிருவானா. போயிட்டு எக்ஸாம்ல உட்காந்து போய் பார்த்தா தான் தெரியுது மாடை பத்தி கேட்கல, மரத்தை பத்தி கேட்டுருவாங்க. என்ன பண்றது, மாடை பத்தி ஃபுல்லா எழுதிடுவான்.
மாடு அதான் மாடு வந்து பில்லுங்க மாடு பால் கறக்கும் எல்லாமே கடைசியில் எஜ்ஜில் மட்டும் போட்டுருவானா மாடை வந்து மரத்தில் கட்டுவாங்க. ஸோ அதே மாதிரி தான் என் ஜோக் இப்படிலாம் எடுத்துட்டு வந்து கடைசியில் நிறுத்திடுவேன். ஸோ அப்படிதான் சமாளிஃபிகேஷன் ரெண்டு பேருமே. நான் விட்டா அவன் எடுத்துருவோம், அவன் விட்டா நான் எடுத்துருவேன். ஸோ எங்களுடைய கோஆர்டினேஷன் எங்களுடைய கோஆபரேஷன். சூப்பர்ண்ணே. ஸோ அடுத்து வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு அப்டேட் என்ன அப்படின்னா, கோட் படத்தில் குட்டி கோபி அவர்கள் முக்கியமான கதாபாத்திரங்கள் நடித்துள்ளார். அடுத்து வெங்கட் பிரபு சார் சொல்லு, கோபி என்னடா கேட்பாரு சார், நம்மளுடைய கோட் டீமுக்கும் உங்கள்கிட்டயும் பத்திரிகையில் அப்படிதானே நாங்க படிச்சுட்டு வந்தோம். முக்கியமான கதாபாத்திரத்தில் விஜயுடன் இணையும் குட்டி கோபி அவர்கள். ஒண்ணுமே கிடையாது. நான் எப்பவுமே வந்து வெங்கட் பிரபு சார் கிட்ட எப்பவுமே உரிமையா கேட்பேன். ஏன்னா அவரோட படத்தினால ஒரு சின்ன சின்ன சீன்ஸ் எனக்கு எப்பவுமே கொடுத்துருவாரு. ஏன்னா அந்த டீம்ஸ் இருக்கிறது வந்து எப்படி சொல்றதுன்னா ஒரு ஜாலியான டீம். நான் வெங்கட் பிரபு சார் வச்சிருக்க பேர் வந்து மிஸ்டர் கூல். அவர் நான் எப்பவுமே எதனா டேக் பண்ணா கூட மிஸ்டர் கூல் தான் டேக் பண்ணுவேன். ஸோ நான் கேட்டுட்டு தான் இருந்தேன், கோட்டா ஐயோ அண்ணன் கிட்ட எப்படியாச்சும் கேட்கணும், சார் கிட்ட எப்படியாச்சும் கேட்கணும் அப்படின்ட்டு அப்படியே பேசிட்டு இருந்தேன். அதுக்கப்புறமா நானும் பேசி விட்டுட்டேன். திடீர்னு ஒரு நாள் ஒரு கால், நான் கோயிலில் இருக்கும்போது கால் பண்ணி, ஃப்ரீயாடா அப்படின்னுட்டா, ஃப்ரீ தான். சரி ஓகே, அப்போ ஹைதராபாத் வந்து 2 நாள் ஷூட். ஹைதராபாத் 2 நாள் ஷூட்டா, டிக்கெட் போட்டுறாரு. சரி ஓகேட்டு 2 நாள் அங்கே போயிட்டோம். அதுக்கப்புறமா வந்து இங்கே சென்னையில் போச்சு. ஸோ ஒரு லிட்டில் பிட் தான், ஒரு சின்ன சீன்ஸ் தான். பட் இருந்தாலும் முக்கிய அது அந்த இதுக்கு ஒரு முக்கியமான ஒரு சீன். கொஞ்சம் அவ்வளோ பெரியலாம் கிடையாது, இருந்தாலும் எனக்கு பெருசு அது. ஏன்னா தளபதி உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு படம் தான் பண்ண போறாரு. ஆனா இந்த படத்துல எனக்கு நான்லாம் அதான் சொல்றேன்னா, எனக்கு சின்ன வயசுல இருந்து நிறைய படங்கள் நிறைய பிடிக்கும். ஸோ அவர் படத்துல நடிக்கும் போது ஒரு அதாவது எப்படி சொல்றது, அடுத்த ஒரு இதுன்னும் போது அவர் கூட நான் நடிச்சிருக்கேன், இந்த சீன்ல பார்த்துருக்கேன், கோட்ல நான் பண்ணியிருக்கேன் அப்படின்னும் போது எனக்கு பெரிய சீன்ஸ் தான். எனக்கு சின்ன ஒரு சும்மா வாரமா நின்னா கூட போதும். கரெக்ட். ஆனா பட் இருந்தாலும் அதுல வந்து ஒரு காம்பினேஷன், யோகி பாபானா கூட காம்பினேஷன்ல, யோகி பாபானா நானு பிளாக் பாண்டி, அவங்க 3 பேர் ஒரு காம்பினேஷன். ஸோ அதுல ஒன்றும் பண்ணியிருக்கோம், சின்ன இதாக பண்ணியிருக்கேன். நானே எக்ஸைட்மெண்ட்டா இருக்கேன். ஓகே, எப்படி எனக்கு எப்படின்னா வந்து என் சீன்றதுல நான் படத்தை எப்படி பார்க்கணும். ஏன்னா எனக்கு வந்து வெங்கட் பிரபு சார் அந்த ஒரு ரொம்ப ஃபேவரட்டான படம்னா மங்காத்தா, அஜித் சாரோடைய படம். ஸோ இப்போ இவருடைய படம் எப்படி இருக்கு, ஏன்னா எல்லாருமே எதிர்பார்க்கறது அதுதான். எப்படி சொல்றது, அவரை வச்சு மாஸ் காட்டிட்டாரு, இவர் வச்சு என்ன பண்ண போறாரு, ஏன்னா டபுள் மாஸ் காட்டணும். ஸோ எவ்ரி ஒன் வெயிட்டிங், ஐ எம் ஆல்சோ வெயிட்டிங். பயங்கரமா வரும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா அப்படி ஒர்க் பண்றாங்க. எவ்வளோ ஏடிஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா இவ்வளோ பேர் இருப்பாங்க. என்ன ஃபுல்லா ஒரு அதான் நம்ம என்ன நினைப்போம், ஒரு படத்துக்கு போனோம்னா அவங்கெல்லாம் ஃபுல்லா கூட்டணும்னா ஜூனியர் ஆர்டிஸ்ட், மேனேஜர், இவங்க எல்லாம் இருப்பாங்க. ஒன்றுங்க ஏடி மட்டுமே இருப்பாங்க, ஒரு 40 பேர் 50 பேர். ஏதாவது டைரக்ஷன் டீமே ஒரு 40-50 பேர் இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு பரபரப்பாக தான் இருக்கும் அந்த இடமே. ஆனால் பரபரப்புன்றதோட அப்படியே ஸ்மூத்தா தான் போகும், ரொம்ப பரபரப்புலாம் இருக்காது. எப்படி அதுக்கு கூப்பிடு, இவங்க ஆர்ட் டைரக்டர் கூப்பிடாது, அங்கே சத்தமே இருக்காது. அங்கே ஷூட்டிங் ஸ்பாட்ல சத்தமே இருக்கு. இங்கன்னு கிடையாது, நான் நிறைய ஷூட்டிங் ஸ்பாட்ல பார்த்துருக்கேன். அங்கே குரூப் சார் அப்படியே பொறுமையா போகும். சாப்பிடலாமா, வாடா சாப்பிடலாம், அடுத்த பொறுமையா, அவ்வளவுதான். அந்த இது பரபரப்பே இருக்காது. அங்கே ஜாலியா இருக்கும், ஸ்மூத்தா போயிட்டு இருக்கும். அந்த டீம்ஸ் அங்கே அதே மாதிரி இப்போ வெங்கட் பிரபு சார் ஷூட்டிங்னா வச்சுக்க, அந்த ஷூட்டிங்ல இருக்கிறவங்க மட்டும் தான் கிடையாது, அந்த டீம் எல்லாமே ஒவ்வொருத்தரா வருவாங்க. அந்த சென்னை 28 டீம்ல இருக்கிற ஒவ்வொரு டீம்ஸும் எல்லாருமே வந்து ஒவ்வொரு நாள் விசிட் பண்ணி ஒவ்வொரு நாள் ஒரு வீட்டுல இருந்து ஃபுட் எல்லாம் வந்து அதெல்லாம் ஒரு மாதிரி ஜாலியா இருக்கும், சூப்பரா இருக்கும். சூப்பர். அதான் ஒரு சின்னதா நடிக்கிறேன். தளபதி 68 அவருடைய படம் மிகப்பெரிய வெற்றி அடைய என்னுடைய எப்படி சொல்றது, ஒரு எல்லாருடைய வாழ்த்து அந்த டீம். ஸோ நீங்க தளபதியை பார்த்தீங்களானே, பார்த்த ஒரு அனுபவம், ஏதாவது ஒரு மறக்க முடியாத ஒரு அனுபவம் ஏதாவது? ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கல, 2வது டைம் பார்க்குறேன். நான் சர்க்கார் படம், நான் சேனல்ல ஒர்க் பண்ணிட்டு போது சர்க்கார் படம் அந்த ஒரு ஷூட்டுக்காக லிஃப்ட்ல இப்படி ஏறுறாரு, நான் லிஃப்ட்ல இருந்து இறங்குறேன். ஐயோ அப்படின்னு பார்த்து, ஒரு தளபதி ஏறாரு, ஒரு தளபதி இறங்குறாரு. இதெல்லாம் நம்பாதீங்க, நீ வாட்டு கொளுத்தி போட்டு போயிடுவேன். நான் இங்க இருந்து போனேன் நான் வீட்டுக்கு. நான் பத்திரிகையில அப்படி எழுதுவாங்க, நீ என்ன பத்திரிக்கை அடிக்க போறான்னு தெரியல, கல்யாண பத்திரிக்கை அடிப்பானா இல்ல பத்திரிக்கை அடிப்பானான்னு தெரியல, நானே பீட் போட்டுக்கினேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை ஃபர்ஸ்ட் டைம் அங்கேயே பார்த்துட்டேன், சர்க்கார் ஷூட்டிங் ஸ்பாட்லேயே பார்த்துட்டேன். பட் அவர் கூட நடிக்கிறதுல இது வந்து அப்படியே நாங்கள் அவர் கூட பக்கத்தில் நின்று பார்க்கும் போது அப்படியே ரொம்ப கூலாக அப்படியே சத்தமெல்லாம் கூட பேசுவோம் சார். ஓகே, இன்னொருத்தர் இப்படிதான் அப்படியே நார்மலாக தான் நாங்களே பார்ப்போம். என்ன பொறுமையாக பேசுகிறோம், அதெல்லாம் பார்த்துருங்களா, ஐயா அந்த விஷயம் சார் எப்படி இருக்காரு, இவரு எப்படி இருக்காரு அப்படின்னு போது
லைக் ஏன்னா அந்த கேரக்டர் சைஸுக்கு அப்படியே அதாவது அதுக்குள்ளேயே இருக்காரு, வெளியிலே வர மாட்டாரு. ஸோ நேரில் பார்க்கும்போது ஓகே நான் ஃபோட்டோ எடுக்கணும் தான் நினைச்சேன், நான் எடுக்கவே இல்லை. மேபி வாய்ப்புகள் கிடைச்சா சீக்கிரமா சக்சஸ் மீட்ல எடுத்துக்கலாம், சக்சஸ் மீட் எடுக்கலாம், ஆடியோ லஞ்சில் எடுத்துடலாம், எப்படியாச்சும் எடுக்கலாம். சூப்பர். நான் எடுக்கணும்னு எங்க வீட்டுல எங்க 2 அக்கா அவங்களோட தீவிர ஃபேன், சாரோட தீவிர ஃபேன். நான் ஐம் எப்படி டையாட் ஃபேன் ஆஃப் தனுஷ் சார் சின்ன வயசுல இருந்து. சூப்பர். எனக்கு அவரு கூட நான் இன்னும் போட்டோவே எடுக்கல. ஓகே. ஆனா அவர்கிட்ட ஏதாவது சந்திச்ச ஏதாவது மறக்க முடியாத அனுபவங்கள் தனுஷ் சார் கிட்ட என்னன்னா வந்து அவரு கூட இன்னும் மீட் பண்ண தருணங்களே கிடையவே கிடையாது. ஆனா பார்க்கணும்னு நினைச்சா கண்டிப்பா பார்த்துடலாம். மேபி அது ஒன்றும் எங்களுக்கு ஒன்றான ஒரு டைம் கிடைக்கல, எனக்கு ஒன்றா டைம் கிடைக்கலன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்து வந்துட்டு இப்போ நீங்க நிறைய வந்து இப்போ விஜய் டிவியில் லைக் நிறைய சேனல்ஸ்லலாம் வந்து நிறைய ஷோஸ் எல்லாம் பண்ணியிருக்கீங்க. இப்போ சீரியல் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா சீரியலில் நடித்த அனுபவங்கள், மறக்க முடியாத சம்பவங்கள் ஏதாவது? நான் பண்ணியிருக்கிறது ஓவராலாக 2 சீரியல் தான் பண்ணியிருக்கேன். ஒன்று விஜய் டிவியில் ராஜா ராணி 2, அதில் வந்து செல்வம்ன்ற ஸ்வீட் கடையில் இது பண்ணியிருப்பேன். கொஞ்சம் அதான் மயில் எங்களுக்கு கொஞ்சம் அப்படியே அந்த இது மாதிரி பண்ணியிருப்பாங்க. அதர்வைஸ் வந்து அதை பிரதீப் சார் தான் கூப்பிட்டாரு. அதில் எனக்கு கொஞ்சம் அப்படியே நல்லா தான் போயிட்டு இருந்து, திடீர்னு என்ன டெரரிஸ்ட் அப்படின்னோடனே என்ன பிலீவ் பண்ண முடியல. அதான் குட்டி கோபி அவர்கள் டெரரிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு பத்திரிகை நாங்கள் படித்தோம். ஸோ அதனால தான் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்னால் ஏற்றுக்க முடியல. ஏன்னா நான் தான் நிறைய பேரை கலாய்ப்பின கண்டி என்ன ட்ரோல் பண்ணலாம் நான் விட்டதே கிடையாது இந்த வருஷம் வரைக்கும். ஏன்னா ட்ரோல் பண்ணாங்கன்னா வச்சுக்க எனக்கே ஒரு இதுவாகிடும், என் மேலே டிஸப்பாயின்மெண்ட் வேறு ஆகிடுன்றதுக்காகவே நான் அதில் அந்த சீரியல்லேருந்து குவிட் பண்ணிட்டேன். அண்ட் தென் அகெயின் வந்து ஜீ தமிழ் நினைத்தாலே நிற்கும் பொம்மி சீரியல் அதில் வந்து பண்ணிகிட்டு இருந்தேன். ஒரு கடைசி பையனா வீட்டோட பையனான்னு பண்ணிட்டு வந்தேன். அதில் காமெடி ஃபுல்லாக அப்படியே ஃபேமிலியோடு தான் இருந்தது. பட் இருந்தாலும் எனக்கும் அது ஏதோ தெரில, சீரியலுக்கு எனக்கு செட் ஆகலை மேபி. ஆனால் இருந்தாலும் சீரியல் பண்ணணும்னு எனக்கு ஆசை. கொஞ்சம் த்ரோட்டாக ஏதாச்சும் காமெடி வந்து சீரியல் காமெடின்னு இருக்கும்ல. ஏன்னா ஃபர்ஸ்டெல்லாம் நீ சீரியல் நடித்தா சினிமாவில் வாய்ப்பு கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ அப்படிலாம் கிடையவே கிடையாது. சினிமாவில் இருந்தவங்களும் வந்து சீரியல் நடிக்கிறாங்க, சீரியல்லேருந்து சினிமா நடிக்கிறாங்க. இப்போ வெப் சீரிஸ் வருது, சம்திங்ஸ் டிஜிட்டல் வேர்ல்டுனால யார் வேணாலும் எதில் வேணாலும் பண்ணலாம். ஸோ அதனால இப்போ எல்லாமே கேஷுவல் ஆகிடுச்சு. இனிமேல் எந்த சீரியல் கூப்பிட்டாலும் நான் கண்டிப்பாக பண்ணுவேன். கொஞ்சம் இனிமேல் என்ன பண்ணுறது, நம்ம காமெடி தான் பண்ணணுங்கிறது, கேரக்டர் ஆர்டிஸ்டாக பண்ணி தான் ஆகணும். எல்லாமே பண்ண ரெடி தான். நம்ம ஒன்றுமே கிடையாது, எல்லாமே கற்றுக்கிட்டா தான். எப்போ கற்றுக்க போகிறோம்? கண்டிப்பாக. ஏன்னா நிறைய அவதாரத்தில் வந்து நாங்கள் உங்களை பார்க்கணும் அப்படின்னு நாங்கள் ஆசைப்படுறோம். அவதாரம் அந்த கேள்வி பண்ணிக்கலாம். இப்படியே பேசினா கோபம் அவதாரம் அவங்ககிட்ட வரப்போச்சு என்கிட்ட இருந்து. ஸோ அடுத்து வந்து அடுத்து நீங்களும் லோகேஷ் அவர்களும் இணைந்து ஒரு விஷயங்கள் பண்ண போறீங்க. அதோட அப்டேட் வந்து அது எக்ஸ்க்ளூசிவா எல்லாருமே கேட்டுட்டு இருக்கிற சில விஷயங்கள் எனக்கும் ஆசையாக தான் இருக்கு. ஏன்னா அந்த காம்போ கொடுக்கணும் எல்லாமே கேட்குற விஷயங்கள். நான் இப்போ போகிற இடத்துல எல்லாமே என்ன கேட்குறாங்க அப்படின்னா, லோகேஷ் எப்படி இருக்காரு, லோகேஷ் உடம்பு சரியில்லை, ஏன்னா அவன் நல்லா ஆயிட்டாங்கன்னு அப்படின்னு சொல்றதுக்காகவே இந்த நான் ஷோ பண்ணணும். ஏன்னா இப்போ வரைக்கும் கியூர் ஆகிட்டு ஒரு 2 இயர்ஸ்க்கு மேலே ஆக போகுது. ஆனால் இப்போ வரைக்கும் எவ்ரிஒன் எல்லாருமே கேட்கறதுக்கு உண்டான விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஹவ் இஸ் ஹி அப்படின்னு கேட்குறாங்க. நான் எப்படி தான் சொல்றது, நல்லா தான் இருக்கான், இஸ் ஃபைன் அப்படின்னு சொல்றாங்க. நான் எல்லா இடத்துலையும் இங்கன்னு கிடையாது, எல்லா இடத்துலையுமே. ஸோ அப்படியே கண்டிப்பாக கூடிய விரைவில் ஒரு அப்டேட் உண்டு. போகோ இல்லைன்னா கோபி பாப்பி சம்திங்ஸ் வந்து கண்டிப்பாக 2 பேரும் கம்பேக் கொடுப்போம். நாங்கள் அடடே பாய்ஸ் ரிட்டர்ன்ஸ் அப்படின்ட்டு கண்டிப்பாக எல்லாருமே வருவாங்க. எல்லார் ஃபோன்லேயும் நாங்கள் மறுபடியும் வர போகிறோம், எல்லா ரீல்ஸிலும் மறுபடியும் நாங்கள் வர போகிறோம். கண்டென்ட்லாம் ரெடி பண்ணியாச்சு. கூடிய விரைவில் we are back. நாங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோண்ணே. ஸோ அடுத்து ஃபைனல் செக்மெண்ட்டுக்கு வந்துட்டோன்னே. இப்போ வந்து ஒரு ஃபோன் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறதா கான்செப்ட் செக்மெண்ட்டு. ஸோ என்ன அப்படின்னா, நீங்கள் ஃபோன் பண்ணி, நீங்கள் முரட்டை சிங்கிளாக இருக்கிறதுனால நீங்கள் ஃபோன் பண்ணி யாருக்காவது ஒருத்தருக்கு ஐ லவ் யூ நான் இதை உங்கள்கிட்ட சொல்லணுன்ட்டு இருந்தால் நீங்கள் ஒரு ப்ரொப்போஸ் பண்ணணுண்ணே. பண்ணிவிட்டு நீங்கள் கட் பண்ணிடணும். இதுதான் சான்ஸ். ரொம்ப நாளாக எதிர்பார்த்துருந்தேன், ஆனால் ஃபோன் எடுக்கணுமே, அதான் பார்க்குறேன். ஒரு கொஞ்சம் லவ்வானே ஒரு நிமிஷம் நீங்கள் அப்படியே ஒரு நிமிஷமாக தாங்குறாளான்னு பார்ப்போம். ஆக்சுவலி வந்து என்னுடைய பெஸ்டி, ஓகே, ஜென்சின்னு ஒரு பெஸ்டி, எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 8 இயர்ஸாக என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்டு. நான் இதே மாதிரி தான் ஒரு வாட்டி லைவ்ல ஃபோன் பண்ணி அவன் நிச்சயதார்த்தமே ஐயோ அவன் வந்து அதெல்லாம் எடுத்துக்க மாட்டேன். பார்ப்போம். ஓகே, மேரா பெஸ்ட் ஃப்ரெண்ட். ஓகே, ஹலோ, சொல்லுடா. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு. பார்த்து பல வருடங்கள்லாம் ஆகுது. நாளை பத்தி சொல்லிட்டு இருக்க. அதுதான். எங்க இருக்க? நான் வீட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்.
ரொம்ப நாளாக ஒன்று சொல்லணும்னு பார்த்தேன், இப்போதான் சொல்ல வேண்டிய நேரம் வந்திருக்கு. இன்னும் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சா? இல்லை, ஏன் இப்படி வெறுப்பேத்துறேன்? நான் வேற ஒரு இது சொல்லலான்னு வரேன். சை, என்ன வேற என்ன? இல்லை, வீட்டில் சொல்லி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். போடா லூசு, எனக்கே கல்யாணம் ஆக போகுது, உன்னை கல்யாணம் பண்ணிட்டு நான் என்ன பண்றது? இல்லை கொஞ்சம் இல்லை என்னடி, நானா எங்கள் வீட்டில் நான் பேசுகிறேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன எனக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சுடா லூசு. ஆல்ரெடி கல்யாணம் ஆயிடுச்சா? ஆமா, நான் ரெஜிஸ்டர் மேரேஜ் பண்ணி 6 மாசம் ஆகுது. பரவாயில்ல, நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. டைவர்ஸ் பண்ணிக்கோ. நீ பண்ணிக்கோ டைவர்ஸ். நீ எனக்கு தான் இன்னும் கல்யாணமே ஆகல. அதுக்கு நான் என்ன பண்றது? நீ போய் ஏதோ எப்பயோ செத்து போன பொண்ணை புடிச்சு தொங்கிக்கிட்டு இருந்தனா உனக்கு இந்த ஜென்மத்துக்கு கல்யாணம் ஆகாது. சரி, இப்ப கடைசியா நான் தான் சொல்ல வர. எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுடா லூசு. சரி பரவாயில்லன்ற நானு. உனக்கு பரவாயில்ல, எனக்கு பரவாயில்ல இல்லையே. ரீசர் தானே, நம்ம சீனிவாசன் ஒருத்தர் இருக்கான், நம்ம பையன் ரீசர் ஆபீஸ்ல, அவன்கிட்ட சொன்னா அந்த ஃபார்மை கீச்சு போட்டுருவான். சரி, எனக்கு என்னோட ஆள் வேணும்ல, நான் எப்படி அவனை விட்டு வர முடியும்? நம்ம அப்படியாடி பழகணும். என்னன்னா உனக்கு எவ்வளவு பிடிக்கும்? அப்படிலாம் நான் சொல்லவே இல்லை. என்னைக்கு சொல்லியிருக்கேன் உனக்கு பிடிக்கும்? நான் சொல்லியிருக்கேன் எனக்கு அது. அடி பாவி, ஏன் அப்படி பொய் சொல்ற? என்னடா இப்போ உனக்கு என்னடா வேணும்? கடுப்பேத்தாத, வேலை செஞ்சுட்டு இருக்கேன். இப்பதான் வீட்டுல இருக்கேன்ற, வேலை செஞ்சுட்டு இருக்கேன்ற. வீட்டுல தானடா வேலை செய்வாங்க, ரோட்லயாடா போய் வேலை செய்வாங்க? நான் தான் சொன்னலாங்க இது மாதிரிலாம் இருக்கு. இது மாதிரி நான் கால் பண்றேன். இந்த அசிங்கம் உங்களுக்கு தேவையா? நான் அசிங்கப்படுறது உங்களுக்கு அது உங்களுக்கு ஆனந்தமா இருக்கு. இல்லைண்ணே, இது நாங்கள் ஒரு செக்மெண்ட்டாக வச்சோம், ஆனால் இப்படி ஆகும்னு நாங்கள் எதிர்பார்க்கல. நான் இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லைண்ணே. மறுபடியும் இப்போ லவ் நம்ம ப்ரப்போஸ் பண்ணிட்டோம். இப்போ நீங்கள் தேங்க்யூன்னு யாருக்கா நீங்கள் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லலாம். முதல்ல இருந்து அவர் கால் பண்ணி தான் சொல்லிடுறேன். இந்த சேனல்ட்டு அவ நான் கால் பண்ணாலே எடுக்க மாட்டேன். அப்புறம் அச்சோ, அதுக்குள்ள வெயிட்டிங்ல போடுறாளே. இது மாதிரி கோபி போன் பண்ணி சொல்லலாம். நீங்கள் அழைத்திருக்கும் நபர் வேறு ஒருவருடன் எடுத்துருமா, நான் சும்மாதாமா விளையாட்டுக்குதாமா சொன்னேன். எனக்கும் கல்யாணம் ஆக போதுமா? மீண்டும் அழைக்கலாம். आपने जिस व्यक्ति को कॉल किया है वो अन्य कॉल पर व्यस्त है, कृपया. சரி இருங்க, அவளே லைட்டுக்கு வருவா. சொல்லு. சரி, அடுத்தது யாருக்கா தேங்க்யூ அப்படின்னு சொல்லணும்னா சொல்லலாண்ணே. தேங்க்யூ. தேங்க்யூ. நீங்கள் ரொம்ப நாளாக நினச்சேன் இவங்களுக்கு நான் ஒரு தேங்க்யூ சொல்லணும். ஆனால் நான் உண்மையாகவே நான் உங்களுக்கு கால் பண்ணி நான் சொன்னது கிடையாது. பட் நாங்கள் ஒரு வேவ் லென்த்தில் இருப்போம். பட் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். அது உங்கள் பர்சனல் விஷயம் எதுனாலும் தேங்க்யூன்னு சொல்லி நீங்கள் கட் பண்ணிடலாம். இருக்கு சொல்கிறது யாரா எப்பவுமே எது வந்தாலும் சொல்லலாம். டீ கடைக்காரங்க கூட டப்பு நானே தேங்க்ஸ், நான் என்ன குத்தா கூட தேங்க்ஸ் சொல்லிடுவேன். நான் எது வந்தாலும் யாருக்கா இருந்தாலும் யாருக்குமே அப்படி பெண்டிங் வச்சது கிடையாது. தேங்க்ஸ். ஓகே, தேங்க்ஸ்ல நான் எது வந்தாலும் சும்மா வர பாய் தேங்க்யூ அவ்வளோதான். ஃபோட்டோ எடுத்த கூட தேங்க்யூ பண்ணுவேன். செல்ஃபி யார் எடுத்த கூட தேங்க்யூ பண்ணுவேன். உண்மையாக ப்ரோ, நீ பார்த்துருக்கீங்களா தெரியல எனக்கு. இது எடுப்பாங்க தேங்க்யூ அப்படின்னு முதல்ல நான் தான் சொல்லுவேன். அவங்க சொல்கிறது நாங்கள் தாங்க சொல்லுவேன். அதெல்லாம் தெரியாதுங்க. பர்த்டேக்கு இப்போ ஃபோன் பண்ணால் ஹாப்பி பர்த்டே முதல்ல நான் தான் சொல்லுவேன். இல்லை நான் தான் என் பர்த்டேக்கு நான் சொல்றது என்ன இது மாதிரி தான். தேங்க்யூலாம் நான் யாருக்கும் பெண்டிங் வச்சது இல்லை. சரி, சாரி அந்த சாரின்னு சொல்றதுன்னா நிறைய பேருக்கு சொல்லலாம். ஆனா அதுல ஒருத்தரங்க மட்டும் நம்ம எங்களோட சொல்லுவோம். ஏன்னா எல்லாருக்குமே சாரி சொல்லலாம். நம்ம ஜோக்கெல்லாம் கேட்டு சிரிச்சுக்கிறாங்க தெரியுமா, மண்டியை வச்சுக்கிறாங்க. சில பேர்லாம் சொல்றாங்க, அண்ணா உன் ஜோக் சொல்லி தானே ஆளே நான் கரெக்ட் பண்ணேன். சரிப்பா, இது அதான் நான் என்ன வேலை பார்க்கணும் இல்லையோ, நீங்க வேற வேலை பார்த்துருக்கிறீங்க, பரவாயில்ல அப்படின்னு. சரி ஓகே சாரி சொல்றேன். ஆனா எல்லாருக்குமே சாரி. ஏன்னா ஜாலியாக சும்மா சாரி சொல்றதுல எதுங்க ரீசன்? தேங்க்ஸ் சொல்றது தான் ரீசன் சொல்லணும். சாரி சொல்றதுக்கு ரீசனே வேணாம். சூப்பர்ண்ணே. தேங்க்யூ ஸோ மச்ண்ணே ஃபார் யுவர் டைம் அண்ட் ப்ரெசன்ஸ்ண்ணே. எங்களுக்கு வேண்டி இந்த இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷண்ணே. அடுத்து வர கோட் படமும் பிரம்மாண்ட ஹிட் ஆகணும். இன்னும் நீங்கள் நிறைய உங்களை நாங்கள் சீரியல்ஸ்லையும் ஹீரோவாக படத்தில் நாங்கள் விரைவில் நாங்கள் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆசைப்படுறோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் மக்களுடைய ஆசீர்வாதத்தினாலையும் அப்படி ஒரு வேலை. இப்போ எல்லாருமே ஆக்சுவலி இவன் தான் ஹீரோ, ஒல்லியாக இருக்கணும் இல்லை குண்டாக இருக்கணும் தான் ஹீரோ அப்படிலாம் கிடையாது. கேரக்டராக பண்ணுறானா, அந்த கேரக்டருக்கு உயிர் கொடுத்து பண்ணுறானா, அவன் கண்டிப்பாக ஹீரோ தான். அப்படின்னா அதே மாதிரி எனக்கு ஒரு கேரக்டர் கிடைக்கும் போது நான் பண்ணுறேன்னா அது நீங்கள் ஹீரோவாக ஏற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக அதில் சந்தோஷப்படுற முதல் ஆள் நானாக தான் இருப்பேன். முதல் மை செல்ஃப். உண்மையிலே எனக்கு இப்போதைக்கு எனக்கு ரொம்ப இது என்ன அப்படின்னா,
நான் ஒரு விஷயத்த பண்ணும்போது எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருக்கும்னு எப்போ தெரியுமா, நான் ஒரு சின்ன ஜோக் சொல்லும் போது ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க தெரியுமா, அதில் தான் என்னுடைய ஹாப்பினஸ் எல்லாமே இருக்குது. ஸோ நான் என்னால் ஒரு 4 பேர் சிரிக்கிறாங்க அப்படின்னும் போது அதை வந்து ஒரு 4000 பேராக இருக்கட்டும் 4 லட்சம் பேராக பண்ண வைக்கணும். ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் என்னுடைய நகைச்சுவை உணர்வை வந்து நான் மக்களுக்கு நான் கொடுத்துட்டு தான் இருப்பேன். கண்டிப்பாக. ஸோ எப்படி சொல்கிறது, இந்தந்த நோய்க்கு இந்தந்த மருந்து இருக்குது, பட் எல்லா நோய்க்கும் ஒரே மருந்து சிரிப்பு. ஸோ எல்லாருமே வந்து சிரிச்சிட்டே இருங்க வாழ்க்கை பூரா. எல்லாருக்குமே வந்து இன்பங்கள் துன்பங்கள் வரலாம், கஷ்டம் வரும், ஏற்றத்தாழ்வுகள் வரும், ஏற்ற இறக்கம் எல்லாமே வரும். எல்லாத்தையும் நீங்கள் கடந்து போகணும். அதாவது முடியும் வரை முயற்சி செய், இல்லைன்னா பயிற்சி செய். அவ்வளோதான், சிம்பிளான ஒரு விஷயம். கண்டிப்பாக. ஸோ கடைசியாக இன்டர்வியூ முடியும் ஒரே ஒரு கடி ஜோக்கோட முடிச்சு விட்டலான்னு. கடைசியான புதுசாக என்னத்தை சொல்ல, இல்லை வேற எதுனா கூட போடலாம். எதுனா பற்றி சொன்னா தானே. ஃபோன் இருக்குண்ணே, அதான் ஃபோன் இருக்கு. ஃபோனை வச்சே போவோமா? ஃபோன் ஒருத்தர் என்ன பண்ணான்னா புது ஃபோன் வாங்கிட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன் எடுத்துகிட்டு போனேன். நான் ஏன் புது ஃபோன் எடுத்துட்டு நேராக போலீஸ் ஸ்டேஷன்? எதுக்கு? அந்த அளவுக்கு அறிவு இல்லைண்ணே. ஏன்னா கடைக்காரர் தான் சொன்னாராம், புது ஃபோன் வாங்கினா கேஸ் போடணும் அப்படின்னாராம். அதனால அவன் நேராக போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனான். ஏன்னா இந்த ஜோக்கெல்லாம் நான் சொல்லி பல வருஷம் ஆகுது, இப்போ மறுபடியும் மறந்து இருப்பாங்களே, அதுக்காக நான் சொல்ல வரேன். வேற மாதிரி மற்றபடிலாம் ஒன்றுமே கிடையாது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூண்ணா, ரொம்ப நன்றி. அதுக்கு எஸ்பிடிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் வந்து என்ன மனமார்ந்த வாழ்த்துக்கள். எஸ்பிடிவியை பார்த்துட்டே இருங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இதுதான் நீ சொல்ல வருவேன், அதுதான் முன்னாடியே சொல்லிட்டேன். ஓகேவா? ஓகே எஸ்பி, தேங்க்யூ. பை பாய். தேங்க்யூ. நன்றி.